குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு 10 பேர் மேலே நாங்கள் இறந்துருக்குறோம். எங்கள் நண்பர்கள் எல்லாரும் இறந்துருக்காங்க. ரொம்ப கொடுமையான ரொம்ப இதில் இறந்துருக்குறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு வாட்டியும் தப்பிச்சுக்கின்னு வரமே கண்டி, ஆனால் நிரந்தரமாக தப்பிக்கல. ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறோம். என்னைக்கு மாற்றமோ அன்னைக்கு சாகிறோம். ஸ்டண்ட்டில் எங்கள் யூனியனில் எங்கள் ஸ்டண்ட் மாஸ்டருங்க, எங்கள் ஃபைட்டர்ஸுங்க ஒரு ஷாட்டு பண்ணாங்கன்னா கிளாப் வாங்காமல் போக மாட்டாங்க. அங்கே நிற்கிறவங்களா சரி, அந்த ஹீரோஸாக இருக்கட்டும், அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன்ஸு, ஆடியன்ஸு, நம்மால் பண்ணாங்கன்னா கை தட்டு தான். வெளியில தான் எல்லாரும் அவரை சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. அவர் என்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டாரை நினச்சதே இல்லை. மக்கள் அவருக்கு சூப்பர் ஸ்டாரு, அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார். விஜய் சார் வந்து அவர் தனி, நான் ஒரு இளைய தளபதி, அப்படி அந்த கலாட்டெல்லாம் அங்கே இருக்காது. அஜித் சார்லாம் கோல்டு மாதிரி, அவர் தனி. அவர் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலை, செஞ்சதை நான் திருப்பி செய்யறதுக்கு நான் தேவையில்லை, அவங்களே செஞ்சுன்னா இருக்காங்க. செய்யாதது என்ன, அதை நான் செய்வேன்றது தான். அதுக்கு தான் ஒருத்தன் தேவைப்படுறான். அவருடைய கருத்தியல் தான், அவர் என்ன கொள்கை கோட்பாட்டோட வராரு, அதுதான் இங்கே பேசப்படும். நிறைய பேருக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டருக்கு சரி, ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் சரி நிறைய அடிப்படுது சார். அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி எந்த மாதிரி பார்க்குறீங்க? நிறைய பாருங்கன்னா அடிபடுறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பொது வாழ்க்கையில் அவங்க வீட்லேயும், இப்போ உங்கள் வீட்லேயும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல சார்? ஏதாவது ஒரு சின்ன அடிப்பட்டாலும் சரி, கை ஃப்ராக்சர் ஆனாலும் சரி, இல்லை வந்து மேலேருந்து குதிக்கிறதோ, இல்லை ரிஸ்க்கான எடுத்து பண்ணும்போது அவங்களோட ஃபீலிங் அப்படி எந்த மாதிரி இருக்கும்? நாங்கள் எல்லாருமே இங்கே அடிபடணும்னு வரல, சாகணும்னு வரல, குடும்பத்துக்கு பொழைச்சி ஏதாவது எல்லோரும் போல் வேலைக்கு போகணுன்னு நாங்கள் வந்தோம். இதில் கொஞ்சம் இந்த சினிமா வேலை, அதனால் எங்களுடைய ஆசைக்காக சினிமாவுக்கு வந்தோம். ஆனால் வேலை எல்லோரும் மாதிரி தான் செய்கிறோம். மற்றவங்களாம் எப்படிலாம் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்களோ அதுபோல் நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த வேலைக்கு முழுமையாக எங்களை செய்கிறோம். மற்றவங்களாம் காலைல வேலைக்கு போனால் வீட்டுக்கு வந்துடலாம், நாங்கள் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வருமானு சொல்ல முடியாது. சமீபத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு 10 பேர் மேலே நாங்கள் இறந்துருக்குறோம். எங்கள் நண்பர்கள் எல்லோரும் இறந்துருக்காங்க. ரொம்ப கொடுமையான ரொம்ப இதில் இறந்துருக்குறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது, அந்த ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது, அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த ஷூட்டு முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்சம் காசு வரும், அதை வீட்டுக்கு கொண்டு போகலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், வாடகை கொடுக்கலாம், அப்பா அம்மா கொடுக்கலாம், ஏதோ ஒரு கனவோடு இந்த ஷூட்டிங்காக அவர் வந்திருப்பார். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கும், இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு. அப்போ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சே போவோம். இந்த ஷாட்டு பண்ணும்போது எங்கள் ஆளுங்கிட்ட சொல்லுவேன், பார்த்துக்கப்பா, நான் தெரிலடா, ஓகே அப்படின்ட்டு தான் போவோம். ஒரு கண்ணாடி உடைக்கிறதோ, ஒரு ஃபயர் பண்ணுறதோ, ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறதோ, கார் அப்செட் பண்ணுறதோ, எந்த இதுவாக இருந்தாலும் 100% எங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒன்று நடக்கும்னு. ஓகே, அது நடக்கலைன்னா ஓகே. ஒரு வாட்டியும் தப்பிச்சுக்கின்னு வரமே கண்டி, ஆனால் நிரந்தரமாக தப்பிக்கலை. ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறோம். என்றைக்கு மாற்றமோ அன்றைக்கி சாகிறோம். ஸோ எங்களுக்கு ஒரே கவலை என்னென்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது அரசாங்கம் அதை ஒரு நியூஸாக மட்டும் எடுத்துடாமல் உடனே அந்த ஃபேமிலிக்கு வந்து, அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம். மற்ற எந்தெந்தோ இதெல்லாம் செய்யும்போது பல நிதிகள் கொடுக்குறாங்க, உயிரிழப்புகள்லாம், பல உயிரிழப்புகள்லாம் நம்ம எதையும் சொல்லலை, இதுன்னு சொல்லாமல் சொல்கிறேன். அந்த மாதிரி எவ்வளோ நிவாரணங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது, நாங்கள் அங்கே இராணுவம் மாதிரி இங்கே நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் செய்கிற ஒரு பொழுதுபோக்கு. இன்றைக்கி தான் சோசியல் மீடியாலாம் வந்துச்சு. அன்றைக்கி ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா மட்டும்தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் செலக்ட் பண்ணது, எங்கள் வேலை தான். பட் உயிர் போகுது அப்படின்னு நாங்கள் உயிர் போகலான்னு நினச்சலாம் வரல, வந்த இடத்துல தான் போயினுக்குது உயிர். இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் போது அரசாங்கங்கள்லாம், எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, கொஞ்சம் எங்களெல்லாம் கருணை காட்டி இந்த மாதிரியான அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது கொஞ்சம் நஷ்டீடெல்லாம் அன்றைக்கி கொடுத்தாங்க. இப்போ கலைஞர் ஐயா பிரிவில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்படி கொடுத்துருந்தாங்க. பட் அது எங்களுக்கு பத்தாது, ஏன்னா ஒரு உயிர் இல்லையா. ஸோ எவ்வளோ செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 50 லட்சம், ஒரு 10 லட்சம், ஒரு 20 லட்சம் அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தா இறந்தவங்களுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களை வந்து பார்த்துட்டு உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை நல்லா பண்ணியிருக்கா, சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருனா இருக்காங்களா சார்? பெரிய நடிகர்கள் அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்க? நிறைய நடிகருங்க, நம்ம நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நானேன்னு இல்லை, ஈவன் ஸ்டண்ட்டில் எங்கள் யூனியனில் எங்கள் ஸ்டண்ட் மாஸ்டருங்க, எங்கள் ஃபைட்டர்ஸுங்க ஒரு ஷாட்டு பண்ணாங்கன்னா கிளாப் வாங்காமல் போக மாட்டாங்க. அங்கே நிற்கிறவங்களா சரி, அந்த ஹீரோஸாக இருக்கட்டும், அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன்ஸு, ஆடியன்ஸு,
நம்மால் பண்ணாங்கன்னா கை தட்டு தான், அது கிளாப் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. சைடில் இருக்கிற எவனையாவது ஒருத்தன் இப்படி தட்டுருவான், அவனே இது பண்ணி அடிச்சிடுவான். அந்த மாதிரி அது நிறைய நடந்திருக்கு. என்ன எப்பயுமே நம்ம ரியலாக ஒரிஜினல் ஹீரோ நீங்கள் தான் சொல்லணும். அப்படித்தான், அப்படி எங்களுக்கு சொல்ல தெரில, இல்லை பட் எங்கள் வேலையை செய்கிறோம். சார், இப்போ ஹீரோன்னு சொன்ன உடனே இப்போ விஜய் சார்லாம் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவங்க கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். பைரவா, மாஸ்டர், இப்போது லியோ, அது முன்னாடி இப்போ பீஸ்டா சார், அது அந்த படத்துக்கு நிறைய படத்துக்கு பண்ணியிருக்கீங்க. இப்போ கூலி வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு ஒத்துமை, ஒரு வேற்றுமைனா என்ன சொல்லுவீங்க? அப்படி ரஜினி சார் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, ரஜினி சார் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிம்பிள் சிட்டி. வெளியில தான் எல்லாரும் அவரை சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. அவர் என்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டாரை நினச்சதே இல்லை. ஓகே. அவர் நான் சூப்பர் ஸ்டாருன்னு அவர் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே அவர் அதை கிளைம் பண்ணி நான் பார்க்கல. மக்கள் அவருக்கு சூப்பர் ஸ்டாரு, அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார். பட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர். ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். நாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்களை பாருங்கள், நம்ம சம்பாரிச்சுக்குங்க, சேர்த்துக்குங்க அப்படின்லாம் அந்த நிறைய இன்டர்வியூலாம் நம்ம நான் சின்ன வயசுலேருந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து கேட்டு இருந்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்தோம், பார்த்து பழகி எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் சினிமா துறையில் இருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் பெரிய ஆள், நான் பெரிய சூப்பர் அப்படின்ற இமேஜ் அவருக்கு என்றைக்குமே இல்லை. ஒரு நல்ல மனிதர், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கார். நல்ல நீங்கள் எந்த இன்டர்வியூ அவருடைய லான்ச்செலாம் கூட, ஆடியோ லான்ச்செலாம் கூட பார்த்தீங்கன்னா போதும், அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார், ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லுவார், பொதுவான மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லுவார். உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் என் ஒய்ஃபை பற்றி நான் சொல்கிறேன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், உங்கள் ஒய்ஃபெலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் ரஜினி சார். விஜய் சார் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சார் அதே மாதிரி தான். விஜய் சார் வந்துன்னா விஜய் சார் வந்து அவர் தனி. அவரும் எப்பவுமே ஒரு இந்த நான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த செட்லலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சைலண்ட்டாக அவர் வருவார், அழகாக அப்படி நிற்பார், அவர் ஷார்ட் பண்ணுவார், அழகாக போவார். அந்த ஒரு செட்டில் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அப்படிலாம் இல்லை. ஒரு பந்தா இருக்கும் போது அப்படிலாம் இல்லை. வருவார், சைலண்ட்டாக நிற்பார், என்னவார் பேசுனா பேசுவார், அவர் ஒரு வார்த்தை பேச நம்ம ஒரு வார்த்தை பேசுவோம், அந்த சிம்பிளாக போயிடுவார். நான் ஒரு இளைய தளபதி அப்படி அந்த கலாட்டெல்லாம் அங்கே இருக்காது. அதெல்லாம் நம்ம அப்படி பார்க்கல. அந்த மாதிரி இது அஜித் சார் அப்படி தான். அஜித் சார்லாம் கோல்டு மாதிரி. அவர் தனி. அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட நிறைய பழகியிருக்கோம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அஜித் சார். சார், இப்போ விஜய் சார் கடைசியாக ஒரு இந்த தான் கடைசி வந்துச்சு. விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் ஒரு ஸ்டன் கலைஞராக எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறீங்களா, இல்லை அவருக்கு வந்து இது வந்து இன்னும் படத்தில் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களோட ஃபீலிங் என்னவா இருக்கும் சார்? இல்லை வந்த அரசியலுக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் தேவை தான். ஆனால் எல்லாரும் ஒரே பக்கம் ஓடும்போது நம்மளும் ஒரு பக்கம் ஓடுறதுல யூஸ் இல்லை. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுக்கணும். ஒரு இப்போ நான் ஒரு விஷயத்தை செஞ்சுனே இருக்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு, ரெண்டு பேரும் ஒரே விஷயம். மூணாவது ஒருத்தர் வந்து அதே விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் போதுமான ஆள் தானே. மூணாவது வரும்போது அவங்க வேறு யாரையாவது கொள்கிறோம். அவங்களுடைய கருத்தியல் தான் இங்கே நிற்கும். அவர் வந்ததை வரவேற்கிறோம். அவர் அடுத்து என்ன பண்ண போகிறார், என்ன செய்ய போகிறார், அவருடைய கருத்தியல் என்ன, அவர் கோட்பாடு என்ன, அவர் எதை இந்த மக்களுக்கு எது இல்லை, எதை தரப்போகிறார், இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்யலை, செஞ்சதை நான் திருப்பி செய்யறதுக்கு நான் தேவையில்லை, அவங்களே செஞ்சுன்னு தான் இருக்காங்க. செய்யாதது என்ன, அதை நான் செய்வேன்றது தான். அதுக்கு தான் ஒருத்தன் தேவைப்படுறான், இந்த செய்யாத ஒருத்தர். அந்த மாதிரி வரவங்க வந்து அவர் வந்தார்னா அவருடைய கருத்தியல் தான், அவர் என்ன கொள்கை கோட்பாட்டோட வராரு, அதுதான் இங்கே பேசப்படும். ரொம்ப நன்றி சார். அதாவது ஒரு திரைக்கு பின்னால் இருக்க ஒரு ரியல் ஹீரோவை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு யதார்த்தமான ஒரு கலைஞர்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயத்துங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக தெளிவாக எங்களோட எல்லா கேள்விகளும் விளக்கணிச்சு ரொம்ப ராணியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததுக்கு ராணி இதுக்கு நன்றி. தேங்க்யூ.